சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல, மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல, ஒவ்வொன்னுக்கும் தனி மிக்சரா வாங்க முடியும்? வேண்டாம், அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே, இந்தியாவின் அதிவேக 1000 வாட்ஸ் மிக்சர் கிரைண்டர், வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும். இனி எதையும் அரைக்கலாம், அதை ஃபாஸ்டா அரைக்கலாம். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகம், புதுச்சேரியில் மீண்டும் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. அதன் அறிக்கை: தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 14ஆம் தேதி வரை தென் தமிழகம், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஏனைய பகுதிகளிலும் புதுச்சேரியிலும் வறண்ட வானிலையே நிலவும். 15ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர பகுதிகளிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. உள் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவும். 16ஆம் தேதி தமிழகத்தின் கடலோர பகுதிகள், உள் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுச்சேரி, காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் காணப்படும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகாலை நேரத்தில் லேசான பனிமூட்டம் இருக்கும் என்று சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. இன்று மதியத்துடன் முடிந்த கடைசி 24 மணி நேர நிலவரப்படி திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து பகுதியில் 20 மில்லிமீட்டர், நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரை, வேதாரண்யம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம், பாம்பன், திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சியில் 10 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.